சீதா செவிதனை நீ திறந்து விட்டி செய்வோம் சீதா இந்த வீட்டினிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே இந்த வீட்டினிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே ராஜா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ராஜா வாழ்க வாழ்க உம் நாமம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனாகிய கர்த்தர் ஆர்ப்பரிப்போடும் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருகிறவர். ஆமென். உயர எழுந்தருளும் தேவன் எழுந்தருளும். சத்துருக்கள் சிதறி போகட்டும், சத்துருவின் தந்திரங்கள் சிதறி போகட்டும், போராட்டங்கள் மாறட்டும். நீர் எழுந்தருளும் போது நாங்கள் எழும்ப முடியும், எழும்பி பிரகாசிக்க முடியும், உடைய ஒளி வர முடியும். அப்பா உமக்கு தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். இந்த சபை எழும்பணும் அப்பா, மக்கள் எழும்பணும், உடைய ஊழியருடைய குடும்பம் எழும்பணும், எழுந்து கட்டணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடல்களுக்கு மேலாய் அஸ்திபாரப்படுத்துகிறவரே, நதிகளுக்கு மேலாய் ஸ்தாபிக்கிறவரே, நிலை நிறுத்துகிறவரே, நிறைவாக்குகிறவரே, நிரம்பி ஒழிய செய்கிறவரே, நித்திய பிதாவே உம்மை துதிக்கிறோம். உடைய கிருபை எப்போது இருக்கட்டப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. அப்படி அன்பு கரங்களில் தருகிறோம். ஆளுகை செய்யும் இயேசுவின் மூலம் பிதா. 24 சங்கீதம் 24. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கோடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. அவரே சேனைகளின் கர்த்தர், மகிமையின் ராஜா, யுத்தத்தில் பராக்கிரமம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வாசல் உம்மை உயர்த்தும் வாசலாக, நீதியின் வாசலாக, அற்புத வாசலாக, இந்த வாசல் வழியே பிரவேசிக்கிறவர்கள் இயேசு ஆகிய வாசல் மூலம் ஒவ்வொரு புறமும் மேய்ச்சலை கண்டடையும். உதடுகள் ஆண்டவரை உயர்ந்திருக்கணும், இதய வாசல் உயர்ந்திருக்கணும், சத்தம் கேட்கும்படி காதுகளின் வாசல் திறந்திருக்கணும். நீதியாளின் இருதயத்தை திறந்தது போல இதய வாசல்கள் திறந்திருக்கணும். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், புதியின் வாசல்களை உயர்த்துகிறோம், ஆராதனை உயர்த்துகிறோம். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் அதற்குள் பிரவேசிப்பார்கள். எங்கள் ஆண்டவர் கையிலே ஒப்பு கொடுத்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் திறந்து வைக்கிறோம். செய்து வழி நடத்தும் அதிசயங்களை காணப்படும். ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார்.
பாடியே ஜெய கொடியும் கேட்டிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கு. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், நடத்திடுவார் கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் கேட்டிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கு. ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில், ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில், ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில். தோல்வியே இல்லை, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.